ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை காலத்தில் நம்முடைய சிந்தைக்குள்ள வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆமென் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டா 12வது வசனத்தை வாசிக்க போறோம். 12வது வசனம், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ண அதிசயங்களை அன்னைக்கு கண்டார்கள். அதிசயம் என்ன நடந்துச்சு? பிறவியிலேயே பலவீனமாய் இருந்தவங்களை கூட அன்னைக்கு அவர் அற்புதமாய் நடத்தினார், சுகமாக்கினார். அப்போஸ்தலர் கைகளினால அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது. அது நம்முடைய சபையில் நடக்கணும்னு நம்ம என்ன செய்ய எதிர்பார்த்து நிற்கிறோம். பாடிக்கொண்டிருக்கும் போதே, பேசிக்கொண்டிருக்கும் போதே, பிரசங்கிக்கும் போதே ஆண்டவருடைய அடையாளம் நடக்கணும் நடக்கணும். இந்த ஊழியத்தின் மூலமா இந்த தேசம் அந்த அடையாளத்தை பார்க்கணும், அந்த அற்புதங்களை பார்க்கணும். பேதுரு குறித்து வேற சொல்லுகிறது, அவருடைய நிழல் பட்டாலும் சுகமாயிட மாட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ணாங்களா? நீங்க வாசிச்சு பாருங்களேன். 15வது வசனத்தை வாசித்தா, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகிற அவருடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார். அது ரொம்ப ஆச்சரியமா ஓரமா வைக்கிறாங்க. அவர்கிட்ட போய் டைரக்டா கேட்கலாம், அவர் வரும்போது ஐயா சுகப்படுத்திட்டு போயான்னு சொல்லலாம். ஆனா அவங்களோட விசுவாசத்தை பாருங்க. அவருடைய நிழலாகிலும் அவரை நெருங்கவே முடியல. மோஸ்ட் பாப்புலர். பேதுருவை பார்த்தாலும் பயம் உண்டாகுது 5ஆம் அதிகாரத்தில். ஏன்னா அனனியாவும் சப்பீராவும் என்ன செஞ்சாங்க? அந்த அதிகாரத்துல தான் பாதிக்கப்படுறாங்க. இதை பார்த்த உடனே 11ஆம் வசனம் சொல்லுது, சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிட்டு அவர் பக்கத்துல என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, போக முடியவில்லை. ஒருவேளை அவருடைய நிழல் பட்டாலாக சுகம் கிடைச்சாரா? இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்டாயிலும் நான் குணமாயிட மாட்டேனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் மத்தியில ஸ்தோத்திரம் அவர் அளவில்லாத அபிஷேகத்தை அவங்க மேல கொடுத்து, அப்படியே சீசர்கள் என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தினார். முதல் நூற்றாண்டு சபை ஆதி சபை அப்பதான் நடந்துச்சு. நம்ம சபை அப்படி நடக்கட்டுமே, தேசத்தில் உள்ள சபை யாரெல்லாம் இதை வாஞ்சிக்கிறாங்களோ அவங்களும் நடக்கட்டுமே சொல்லி ஒரு வாஞ்சை உள்ள காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி என் சபை என்னுடைய ஊழியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதங்களா அடையாளங்களா இருக்கணும் ஆண்டவர். அதிசயங்களை கண்கூடாக கண்டாங்க, அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்தனர். அதிசயங்களை கண்கூடா பார்த்தாங்க ஜனங்கள், அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தருடைய அப்போஸ்தலருடைய கைகளினாலே நடத்தினார்கள். கர்த்தர் சொல்றாங்க கையால நடந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா கைகளிலும் ஸ்தோத்திரமும் ஒரு தெய்வமா நன்றியப்பா 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 நன்றியப்பா. சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பெரியார்கள் விமர்சித்த ஆவியால் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள், சபைக்கு கொண்டு வந்தார்கள். அவங்க எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடக்கட்டும். ஜீவனோட தெய்வனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 17வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது பிரதான ஆசாரியனும் சமயத்தார் அனைவரும் எழுப்பி பொறாமையினால் நிறைந்தார்கள். அப்போ இது நடந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சுற்றிலும் என்ன செய்வாங்க நிறைய பேர் சதுசேய சமயத்தார் அப்படின்னா டோட்டலாவே ஃபால்ஸ் டாக்ட்ரின்,
தவறான உபதேசக்காரர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தவறான உபதேசக்காரர்கள் உடனே எழுப்பி பொறாமை கொள்வார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ரெண்டு பேர் இருப்பாங்க. சதுசேயர்கள் தேவ தூதர்கள் விசுவாசிப்பது, வீட்டர்கள் விசுவாசிக்கிறது. ஆனால் பரிசேயர்கள் இதெல்லாம் செய்வாங்க, விசுவாசிப்பாங்க. அதனாலதான் ரெண்டு பேருக்கும் அப்பப்போ வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். இயேசு அவர்கள் நடுவில் நின்று எல்லாரும் செஞ்சுவாரு, அவன் விளக்கு கொடுத்துட்டு இருந்தார். சில காரியங்களை அவங்களுக்கு புரிய வச்சார். சில நேரத்தில் அவருடைய கேள்வியை பதில் கேள்வி கேட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு இருந்த தவறான உபதேசக்காரர்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும். பரிசேயர்கள் வந்து தனக்காக ரொம்ப நீதிமான் நினைச்சுக்குவாங்க. சதுசேயர்கள் அதே ஒரு தவறான உபதேசம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ப மாட்டாங்க. தேவதூதர்கள் பிரசன்னாவது உயிர் தருவதெல்லாம் அவங்க பெருசாக நம்ப மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் நல்லவர். தவறான உபதேசக்காரர்கள், அதாவது பரிசேயர்கள் வந்து உபதேசத்துல அந்த அடிப்படையெல்லாம் காத்திருக்கிறது, கை கழுவுறது, கத்திற்காக வைராக்கியம் அந்த காரியங்களை கட்ட செஞ்சுருவாங்க. ஆனால் தன்னை விட வேற யாருமே சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய சுபாவம் இல்லையா? ஆனால் சதுசேய சமயத்தாரோட அவங்க தேவதூதர்களை விசுவாசிக்கிறதுல, ஸ்தோத்திரம், உயிர் தரத்தை விசுவாசிக்கிறதுல, அந்த மாதிரியான ஒரு தவறான உபதேசம். இப்படிப்பட்ட நபர்கள் பொறாமையோடு எழுப்புவாங்க. கர்த்தர் அதை நிர்மூலமாக்கும்படியாக கையை உயர்த்தி சொல்றாங்க. இவ கைத்தார சுற்றி இருக்கிற எந்த இடத்துல தவறான உபதேசங்கள் நுழையக்கூடாது. எத்தனையோ சபை தலைவர்கள் இருக்கிறாங்க, சபைகள் இருக்கிறாங்க. அந்த சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரணும்னா, கைத்தார சுற்றிலும் இருக்கிற சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரணும்னா தவறான உபதேசக்காரர்களே அவங்களை இனங்கண்டு கொள்ளணும். வெளிமான ஆலயத்துக்கு 10, 100, 1000த்துக்கு ஸ்தோத்திரம், பணத்துக்கு ஸ்தோத்திரம், பிரபலமானவர்களை தரிசப்படுத்துவதற்காக அவர்கள் தவறான உபதேசங்களை அவன் தம்முடைய சபையில அனுமதிக்க கூடாது. அவங்க அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கர்த்தர் அதை தடுப்பார். நமக்கு இவர்தான் தஞ்சம் அப்படின்னு சொல்லுங்க. அந்தவரை தேசத்துக்குள்ள எந்த தவறான உபதேசக்காரனும் நுழையவே கூடாது. ஏற்கனவே சில பேர் நம்ம தேசத்துக்கு நுழைச்சாங்க. கர்த்தர் அதுக்கு சரியான பாடம் கற்பித்து கொடுத்தார். நான் சொல்ற தீர்க்கமா எனக்கு தேவன் கொடுத்த இந்த தெய்வீக அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லைகளுக்குள்ள என் தேசத்துக்குள்ள தவறான உபதேசக்காரர்கள் நுழையவே கூடாது. அவர்கள் கர்த்தர் வழிமாறட்டும், வழிதப்பட்டும், இயேசுவின் நாமத்தில் உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நிற்கட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 6:1 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:1 வாசிக்கிறோம். அந்நாட்களிலே அன்றாட விசாரணையில் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நல்ல விசாரிப்பை ஆண்டவர் என்ன செய்யணும்? அன்னைக்கு உபசரித்தார்கள். அன்னைக்கு சரியா உபசரிக்கலைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும், ஆனா அவங்களுடைய சுபாவம் சாதி சபையுடைய சுபாவம் உபசரித்தார். இந்த உபசரிப்பு சபையில என்ன செய்யணும்? நம்ம சபையில இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ராமேஸ்வரம் சொல்லி பார்ப்போம். நம்முடைய அப்போஸ்தலர் நசரேயன் திருச்சபை எத்தனை இடத்துல ஸ்தாபிச்சாலும் உருவாக்கினாலும் இந்த உபசரிப்பு சபையில என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எளியவர்களை உபசரிக்கிற சுபாவம் திருச்சபையில் உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதெல்லாம் நடக்கணும். ஆண்டவர் கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 காரியம். ஒன்று, அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன, அவர்கள் அதிசயங்களை கண்கூடாய் பார்த்தார். மூன்றாவது, பொறாமைகள் எழுப்பும், உபதேசக்காரர்கள் எழுப்புவார்கள், அவர்களை நிர்மூலமாக்கி கர்த்தரை பாதுகாக்கணும். மூன்றாவது, உபசரிப்பு சபையில இருக்கணும். ஜூலை 4ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணணும்னு நம்ம திட்டம் வைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். சகலமும் நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் கைகளில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைகள் தாமதங்கள் விலகட்டும். தேவன் நேர்த்தியாய் ஒவ்வொரு வேலையை செய்யணும். ஆசீர்வாதமாக்கி தருவடியாக கர்த்தர் மகிமைப்படுவீராகப்பா. எல்லா தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. திருச்சபை கட்டுமானத்துக்கான தேவைகள், அதை பராமரிக்கிறதுக்கான தேவைகள், மின்சாரத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். விசேஷ விதமாக ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்புடைய சோதரம் பண்ணுவோம். ஆமை கைத்தாளர்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தொழில்களில் இருக்கிற குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ராஜாவுக்கு இருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுங்க.
ஸ்தோத்திரம். பன்னீர்புரத்திலிருந்து வருகிற குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அகிலாண்டபுரத்திலிருந்து வருகிற குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். வாகைபுரத்திலிருந்து வர குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். வெள்ளிசேரியிலிருந்து வர குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். கோவில்பட்டியிலிருந்து வர குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரையும் பாதுகாப்பு இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமைகளுக்கு விடை இருக்கணும். ஒரு ஜெபிக்கிற அபிஷேகம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக ஜெபிக்கணும். 11 மணி நேரம் ஜெபிக்கணும். ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும். சபையில் விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற அபிஷேகம், எடுப்பதற்காக வாசிக்கிற அபிஷேகம் சபை ஜனங்களுக்குள்ள உண்டாகட்டும். யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பிரத்யட்சமான அற்புதங்களை, அடையாளங்களை இந்த நாளிலே செய்வாராக. இன்றைக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கட்டும். எல்லாருடைய சரீரத்திலே ஒரு புதிய பலனை கொடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் நன்றி சொல்லி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு பெரிய காரியம் செய்யும். ஜாமகாரன் ஜெபத்தை ஆசீர்வதிங்க. உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஆராதனையை கர்த்தர் மையப்படுது. வருகிற வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் இருக்கிற கிரேஸ் கான்ல நடக்க போற இரவு ஜெபத்தில் அடிமை கர்த்தருடைய வார்த்தையை எழுந்து கொள்ள போறேன். ஒரு எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தர், என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மையை. ஆமென். அல்லேலூயா. God bless